ஆகினாலே இந்த காரியத்தை நாம் இந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவை. குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கணுமா இல்லையா? ஆசீர்வாதம் இருந்தாதான் குடும்பம், ஆசீர்வாதம் இல்லைன்னா குடும்பம் கிடையாது. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆசீர்வாதம் இருக்கணுமா? ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அது ஒரு வாழ்க்கையே இல்லை. எப்ப பார்த்தாலும் நீ உழைக்கிற, நீ சம்பாதிக்கிற, நீ போற வர, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உன் குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி இருக்குதா, ஒரு சந்தோஷம் இருக்குதா? கையில எவ்வளவு பணம் வச்சிருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம், எல்லாம் ஆடலாம் பாடலாம், ஆனாலும் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாம அது ஆசீர்வாதம் இல்லாத. தேவனாகிய கர்த்தர் அப்படி இருக்க கூடாது என்பதற்காக அவர் எப்பொழுது செய்யறாரு உங்களை, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இதான் பிரச்சனை. ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம், ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் ஈஸியா பெற்றுக்கொள்ளும், எளிதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். சிரமம் பண்ணணும், அப்படி போய் எல்லாம் கிடையாது. மிக எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். அது குறித்து தான் நமக்கு தியானிக்க போகிறோம். சங்கீத புத்தகம் 34:1. கர்த்தரை நல்லா வார்த்தை சொல்லும் போது வார்த்தையை நல்லா கவனிக்கணும், என்ன எழுதிக்கிறதே கவனிக்கணும், அதான் முக்கியம். தாவீது சொல்லுகிறார், என்ன சொல்கிறார்? கர்த்தரை எக்காலத்திலும், எல்லாரும் சொல்லுங்க, எக்காலத்தில், எக்காலத்தில். அது என்ன அர்த்தம்? உன் குடும்பத்துக்குள்ள வறுமை, வியாதி, கண்ணீர்லாம் வரும்போது கூட ஞாபகம் சொல்றது. அல்லேலூயா. அந்த மன பக்குவத்துக்குள்ள நம்ம வரணும். அப்படி வந்தாதான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆசீர்வாதம் அப்படியே இருக்கும். சில நேரத்துக்கு நீ பாவத்தை செய்யும்போது அந்த ஆசீர்வாதம் கலந்து, நீ மற்றவர்களுக்கு கடன் வாங்க, நீ ஆசீர்வாதம் இருந்தீங்கன்னா நீ மற்றவர்களுக்கு கடன் கொடுத்த. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம் மிக முக்கியமானது. அது வாக்கியம் நல்ல கவனிங்க. அடுத்த வருஷம் என்ன வருமா? இல்ல, கர்த்தருடைய காலத்திலும், அதுக்கப்புறம் அவர் துதி இன்னும் இருக்கிறாங்க. அவர் துதிக்கிற துதிய வாய். ஆனா வேதத்தை நல்லா படிச்சுக்கிட்டு தாவீது ராஜா சொல்கிறார், நான் எக்காலத்தில் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். எந்த தாழ்வு உயர்வு என்ன வந்தாலும் சரி, நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன். எனக்கு சேர்த்து பாருங்க, ஒரு கஷ்டம் வந்தவங்களால போவான், போய் என்னத்த பண்ண, ஒரு சின்ன கஷ்டங்கள், ஒரு வியாதியோ, ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள வந்துச்சுன்னா நான் ஜெபம்லாம் பண்ண மாட்டேன், நான் வேதெல்லாம் வாசிக்க மாட்டேன். அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன கிடையாது? வாரம் போய்க்கிறேன், போறேன், வரேன், எல்லாம் பண்றேன், எனக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையா? ஆசீர்வாதமே இல்லையா? இப்படி எல்லாம் போடவே கூடாது. இந்த மாதிரி சொல்றது பெரிய பாவம். அப்படிலாம் பேசவே கூடாது. நம்மளாம் கிறிஸ்தவர்களா இருந்து நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இப்படி பேசவே கூடாது. ஆணைக்கு போய் என்னத்த கண்ட நான் என்ன சொல்றேன்? இன்னும் வீட்டுல கடன் தெரிச்சுங்க, இன்னும் வீட்டுல வியாதிதான் இருக்குது, இன்னும் என் கால் மூச்சு வலி எல்லாம் வலிக்குது, என்னத்த பண்றது? ஏதோ போனோம், ஏதோ ஒரு கடைக்கு நான் போயிட்டு வரேன். அவர் துதிக்கும் துதியன் வாயிலே இருக்கும். அறிவியா? அப்ப அவர் துதிக்கணுங்க. நீ துதிக்க என்ன பண்ணுவான்? பிசாசாங்க துதிப்பான். நீ துதிக்க அவன் துதிப்பான். அவன் கிட்ட வர முடியாது. நீ துதிக்கும் போது ஆண்டவரை நோக்கி நீ துதிக்கும் போது பிசாசு கிட்ட வர முடியாது. அவன் பயப்படுவான், என்னடா இது, நம்ம கிட்ட போக முடியாது, எப்ப
எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் சோதனம் பண்ணி கொண்டே இருக்காரு. அதனாலதான் தாவீது அந்த காரியத்தை சொன்னான், அந்த காலத்திலும் கர்த்தரை சோதனை. அப்ப அந்த காலத்துக்குள்ள அவன் சோதனைக்கிறதுனால அவன் என்னென்ன பிரச்சனை அவன் கையிட்டு செய்யற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அவன் பெரிய ராஜா, அவன் கிட்ட இல்லாத பாடுபட நிறைய இருக்குது, செல்வாக்கு இருக்குது, நல்ல கேஷ் எல்லாம் நிறைய இருக்குது, தாவீது எல்லாம் இருக்குது. ஆனாலும் அவங்க காலத்துக்குள்ள என்ன நினைக்கிறாங்க, எப்பவுமே நான் கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கேன். ஹல்லேலூயா. அதுதான் அவங்களுக்கு. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். உபாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 6-8. அந்த வசனத்தை உணர்வாதி போட்டுமா நல்ல காலங்க. உன் இதயத்தில் இருக்குதா? உங்களுடைய இதயத்தில தேவனுடைய வசனம் இருக்கிறதா? அல்ல நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பாப்போம். இருக்காது. உள்ள ஃபுல்லா பயம், டிவில இதா இருக்கும், வியாதி இருக்கும், தண்ணி இருக்கும், கவலை இருக்கும், இப்படியே யோசனை பண்ணி மைண்டே ஒரு கெட்டு போயிதான் இருக்கும். தேவனுடைய வார்த்தை உள்ளத்துல இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எப்போதும் உள்ளத்துல இருந்துட்டே இருக்கணும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள பேசிக்கொண்டே இருக்கும் போது பிசாசு அங்க வருவதில்லை. இன்னொரு காரியம் நல்லா நினைச்சு, தேவனுடைய வார்த்தை நம்ம உள்ளத்துல இருந்தா நம்ம சரீரத்தில் எந்த பாதிப்பும் வராது. அல்லேலூயா. வியாதி வராது, நிச்சயமா வராது. நம்பருங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை நம்ம உள்ளத்துல இருந்தா நமக்கு வியாதி இல்லை, கஷ்டம் இல்லை, கடன் தொகை எதுவுமே கிடையாது. அது நாம் எப்படி அந்த வார்த்தையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அடுத்த வருஷத்தில் சொல்றாரு பாருங்க. நல்ல காரணங்க, நீ அவர்களை உன் பிள்ளைகளுக்கு ஹலோ நல்ல காரணங்க, நீ என்ன பண்ணா உட்கார்ந்து போதும், அடுத்தது வழியில் நடக்கிற போது, அப்புறம் எழுந்திருக்கும் போதும். இப்படி இருக்கிறீங்களா? குடும்பம் இப்படி இருக்குதா? இந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது. வார்த்தை என்ன சொல்கிறது? இன்று நான் உனக்கு கட்டளை இந்த வார்த்தைகள் உன் இடத்தில் இருக்க கருவது. நீ அவர்களை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டிலே உட்கார போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவனை குறித்து பேசு. அல்லேலூயா. இந்த மாதிரி வரணும். கிறிஸ்துக்குள்ள வர்றது இந்த மாதிரி டிசைன்ல தான் வரணும். என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, நடக்கும் போதெல்லாம் அப்படியே பேசிட்டே போவேன். வேற எந்த சிந்தனை எனக்குள்ள வராது. ஒரு கடைக்கு போனவங்க இப்ப கூட அப்படிதான், அவனோட கூட பேசிக்கொண்டு அப்படியே தான் போவேன். படுக்கிறதுக்கு முன்னாடி, தூக்கம் வருவதற்கு முன்னாடி பேசிக்கொண்டுதான் இருப்பேன். அந்த வார்த்தை உள்ளத்துக்குள்ள அப்படியே நீங்க இருந்தானா பிசாசான வார்த்தைக்கு சான்ஸ் கிடையாது. அவன் நெருங்கவும் மாட்டான். ஏன்னா நீ உட்காரும் போதும், படுக்கும் போதும், எழுதிக்கும் போதும், நீ நடக்கும் போதும் அவங்க வார்த்தை நீ பேசிக்கொண்டே இருக்கிறதால பிசாசு உனக்கு எந்த கெடுத வராது, எந்த தீங்கு உன்னை அதிகாரம் கணக்கு தேவனாந்து வாங்கப்பட்டு எந்த தீங்கு உன்னை அணுகாது. நீ செஞ்சு பாருங்க, என்ன செய்வீங்க? நீங்க வாரம் வசனத்தை தேவையில்லை, நடக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு வாரம் வந்து சாட்சி சொல்ல மாட்டீங்க. ஆண்டவர் என்னை ரசித்தார், ஆண்டவர் இது மாதிரி மாற்றினார், செய்ய சொல்றீங்கன்னா ஒரு நாள் சொல்ல போறீங்க. வர்றது கேட்கறது இப்படிதான் எப்படி நாம பூமிக்கு உரியது, பரலோகத்துக்கு உரியது. அல்லேலூயா. நாம் யாருக்குரியவர்கள்? எங்க திருமணம்? நம்ம இங்க இருக்கிறோம்,
பரலோகத்தில் இருக்க வேண்டியது. பூமியில நமக்கு நிலையான வாழ்க்கை கிடையாது. இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை. அந்த சரீரத்துக்கு நம்ம ஆவி போயிடுச்சுன்னா மண்ணு தான். அடுத்த ஸ்டெப்பு மண்ணு பெர்மனன்ட் படுக்க. இது நிலையான வாழ்க்கை. இதை வச்சு நீங்க ஆட்டெல்லாம் போடக்கூடாது. இதை வச்சுன்னு மற்றவங்க ஏழாமமா பேசுறது ஏழாமமா பேசுற மாதிரிலாம் இருக்கவே கூடாது. பூமியில இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அலையா அது முதல்ல ஞாபகம் வச்சுங்க. மற்றவங்களை உதாசமா பேசுறது, மற்றவங்களை இழிவா பேசுறது, கேவலமா பேசுறது இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா பூமியில நீ நிலைச்சு இருக்க போது கிடையாது. நீ போஸ்ட் நினைச்சு அப்படி உட்கார போல எந்த நேரத்துக்கு எது நடக்கும் தெரியாது. வயல போகும்போது ஒரு ஹார்ட் அட்டாக் வரலாம், விற்கும் போது ஹார்ட் அட்டாக் வரலாம், படுக்கும் போது ஹார்ட் அட்டாக் வரலாம், எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் எதுவுமே வரலாம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஆயுத்தமா இருக்க வேண்டும். நேரத்தில் சொல்லு பாருங்க, உன் தேவனை சந்திக்க நீ ஆயுத்தப்படு. அல்லேலூயா. ஆயுத்தப்பட்டு நம்ம ரெடியா இருக்கணும். சும்மா கவலைகளை பார்த்துக்கிட்டு இப்படி பாத்தீங்கன்னா அப்படி பாத்தீங்க இப்படிலாம் இருக்கவே கூடாது. வேற எல்லாமே போறோம், எல்லாம் பண்றோம், எல்லா குடும்பம் தான் இருக்குது, எல்லாத்தையும் இருக்குது, எல்லா கஷ்டங்கள் வரும், எல்லாம் எல்லாம் செய்யும். ஆனாலும் நீங்கள் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவர் குறித்து துதி என் வாழ் என் மத்த வாங்கிலாம் கிடையாது, என் வாழ்வே இருக்கும். மொத்த ஸ்தோத்தரிக்கிறாரு அதே பாத்துக்கோ. நீ சோத்தரி, நீ சோத்தரிக்க வேண்டும். அப்பதான் உனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, அவர் ஒண்ணு சொல்றாரு பாருங்க. அடுத்து சொல்லு படிங்க. 8 அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. உன் கை மேல அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. இன்னைக்கு அப்படியா இருக்குது. ஐ லவ் யூ கையில எழுதி, உன் பொண்ணு பேர் எழுதி, சரிங்களா? இதா கையில பாருங்க, பச்சை குத்தி என் பொண்டாட்டி ஞாபகமா, எல்லாரும் ஞாபகமா. இந்த காலத்துல தான் நடக்குது. ஒரு பேர் கை நான் பாருங்க, என் பொண்டாட்டி சொல்லுது, என் புருஷன் சொல்லுது, எல்லாம் மண்ணுக்கு போயிடும். அந்த கை மண்ணுக்கு போயிடும். ஆளுடைய வாசலுடைய கையில கட்டினா அது பரலோகம் பேசும். அலையா அலையா அர்த்தம் தெரியுமா? அவைகள் உன் கண்ணுக்கு நடுவாக ஞாபகக்குறியா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் ரிமைண்ட் பண்ணணும். அவருடைய வார்த்தை நம்ம கூட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அலையா அப்படி இருந்தாதான் ஆசீர்வாதம் வரும். அந்த ஆசீர்வாதம் நம்ம வீட்டுல வரும். அலையா. அடுத்தபடியாக நம்ம கடைசி பார்ப்போம். சங்கீத புஸ்தகம் 63:4. படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது. எங்க நினைக்கிறோம்? படுக்கையில படுத்தோடனே நான் என்ன செய்யுது, நாளைக்கு எப்படி போய் எங்க போடுது, என்ன பண்றது, இதுதான் பிளானிங் பண்ணினே அப்படியே கண்ணு முடிச்சு என்ன சொல்றாரு படியா? நான் படுக்கையின் மேல் என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராசாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். மற்றதெல்லாம் போட்டு தியானிக்கிறீங்க. காரணம் எப்படி வாங்கலாம், யாரை ஏமாத்தலாம், யாரை இது பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், எல்லாம் வேலைக்கே ஆகாது. தியானிக்கணும். அத்தனை வார்த்தை உள்ளத்தில் அப்படியே இருந்து கொண்டே இருக்கணும். செயல்பாட்டுல இறங்குங்க. அப்பதாங்க நல்லது. பேச்சு பேச்சு போதுமே இல்லை, எல்லாம் தான் கேட்கறாங்க. கத்திரை வார்த்தைய 5000 பேர் கேட்டாங்க. 7% பண்ணி கொடுத்துருங்க. 5000 பேர் கேட்டாங்க. அது எத்தனை பேர் குணம் பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த ஜனங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அதை பற்றி ஒரு கவலையே கிடையாது. ஏன்னா எப்படிதான் அங்கதான் வரணும், ஹெட் குவார்டர்ஸ் வரணும். மேல இவங்களுக்கு என்ன அட்டகாசம் பண்ணியா அதெல்லாம் பண்ணு, ஒரு இஷ்டத்துக்கு வாழு, ஒரு இஷ்டத்துக்கு திரி,
உச்சிட்டு கடை வாங்கு, செல்வாக்கு வாங்கு, அப்படி இப்படி டாக்டர் போட்டு நிறு. மறிந்தா எங்க வரணும்? அங்க வரணும். நாட்களையும் நேரங்களையும் நம்ம வீணாக்கும். இதுக்கெல்லாம் அங்க கணக்கு கொடுக்கணும். உனக்கு ஆயுஷ் நாளை கூட்டி கொடுக்க ஒவ்வொரு நாளும் உனக்கு கூட்டி கூட்டி கொடுக்க எதுக்காக? நீ நல்லா வாழ்க்கை நல்லா சூழ்நிலை இல்லையா? வேதத்தின் மணி நடக்குதான் உனக்கு ஆயுஷ். இங்க ஒரு நாளை திரும்ப ஏழுக்காக உனக்கு ஆயுஷை கூட்டி கூட்டி வர. நீ அதை என்ன பண்ற? நான் வாழ்றேன் அப்படியே இருக்கிறேன். நல்லா கவனிங்க, நல்ல யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மாணவ ஆயுஷை கூட்டி கொடுப்பதற்கு காரணம் என்னவென்றால், நீ திரும்பி அவரோடு கூட இசைந்து வாழ வேண்டும், அவரை சார்ந்து வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணாருன்னா நம்மளால தாங்க முடியும். மற்றவர்களை பார்த்து பொறாமல் பண்ணுற அளவுக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? மற்றவர்கள் உன்னை பார்த்து நேற்று இப்படி இருந்தாங்க, இப்படி இருக்கிறாங்க, இன்னும் வசதியா, இன்னும் பிரமாதமாக அவன் என்ன ட்ரெஸ், எப்படி போனான், எப்படி வந்தா பத்தியா? ஆண்டுடைய ஆசீர்வாதம் இப்படிதான் இருக்கு. மற்ற உன்னை பார்த்து பொறாமை போடுவான், எழுந்துவான். எப்படா உனக்கு இப்படிலாம் வந்தது, எங்கெங்கடா உனக்கு விஷயமா வந்தது கேட்பான். அவன் சொல்லுவான், எங்க ஆண்டவர் கூப்பிட்டார். அல்லேலூயா. அவன் கூட்டு ஒரு வாசம் ஒன்றுக்கு தெரியுமா? வாசனம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர் ஆசீர்வதித்து கூட கொடுப்பாராம். இப்போ ஆறாம் எடுத்துக்கொண்டால் அவனை ஆசீர்வதித்தார். அவன் பெரிய தெளிவான ஆடு மாடு பெரிய ஜமீனா இருந்தான். ஆபராம் செல்வான் கொடுத்தான், ஈசாக்கு அதே போடுதான், யாக்கோபு அவனுக்கு பழுக்க அப்படியே வருது, எல்லாரையும் அவன் ஆசீர்வதிக்கிற. நீங்க ஏன் அந்த ஆசீர்வாதத்தை இல்லாம இருக்கிறீங்க? உங்க வீட்டுல ஏன் ஆசீர்வாதம் இல்லை? வேதத்தை வாசிக்கிறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது. இந்த காதல கேட்டு இந்த காதல விட்ட வேண்டியது வாரம் தான் நடக்குது. யாராவது ஒருத்தர் அந்த மனசை அப்படியே கொண்டு போச்சு அந்த செயற்பாட்டுல வச்சு ஒரு கேட்ட வாட்டி அப்படியே பயணப்படுத்தி வாங்க. அப்போ இந்த நிச்சயம் சாட்சி சொல்லுங்க. சாட்சி சொல்லனா யாருமே சாட்சிக்கு வரல. இன்னைக்கு எப்படி வரும்? அவருடைய வார்த்தை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. லாஸ்டா அந்த ஒரு வார்த்தை மட்டும் நம்ம படிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். 34:1 பாருங்க. 34:1. இருக்குமா? இருக்குன்னு அலையில சொல்லுவாங்க. இனிமேல் இந்த நிமிஷம் முதல் கொண்டு என் வாயிலை கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா அப்படின்னு சொல்லி துதித்துக் கொண்டிருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் தானா ஆட்டோமேட்டிக் இப்பவே ஆரம்பிச்சு. இப்பயே ஒரு நோய் போயிடும், வலிமை போயிடும், சுகசீரியா இருக்க. இது உனக்கு வேணுமா? இல்ல நான் எப்போதும் போதே நான் இருந்துக்கிறேன், முழு சட்டிலே குதிரை ஓட்டி வைக்கிறேன் நான் என் பாட்டு. அது வாழ்க்கையே கிடையாது. நல்லா வாழணும். உலகத்தில் இருக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பற்றி பிடித்துக் கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்துல வாழ வாழ்க்கை தான் வாழ்க்கை. நீ சுயமா சம்பாதிச்சு வாழ்க்கையில வாழ்க்கைனா ஒழுங்கு போயிடும். அது வேடிக்காது. ஆண்டுடைய ஆசீர்வாதத்தினாலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு அது மூலமா தேர்வு செய்து அதுல வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை நினைக்கும். அல்லேலூயா. படிக்கலாமா? அந்த வசனத்தை படிக்கலாமா? சங்கீதம் 34:1 சொல்லுவோமா? ஒரேதான், ஒரே கோணசா சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து யாரும் வாயெல்லாம் தூக்கிட்டு கூடாது, ஏமாற்றக்கூடாது. எல்லாரும் படிக்க பார்ப்போம். ஆனா என்ன மகிழ்ச்சியா பட பொருந்தி சதிப்பான். இப்படிதான் இருக்கு. ஒரு ஆளுகை சொல்லலாமா? ஆண்டவருக்கே மகிமை. நீங்க செய்யும் போது ஆண்டவருக்கு ஒரு ஆசை உங்களுக்கு செய்வோம். உங்க ஆசை நிறைய இருக்கு. நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதெல்லாம் இருக்கு.
ஆனா ஆண்டவருக்கு ஒரு ஆசை ஒண்ணு இருக்கு, தெரியும் உங்களுக்கு? எத்தனை பேர் தெரியும்? ஆண்டவர் மேல ஒரு ஆசை வச்சிருக்கிறார். அந்த ஆசையை நீங்க நிறைவேற்ற மாட்டீங்க. அதனால அவர் ரொம்ப கண்ணீர் வருகிறார். பகவத்துல இருந்து உங்களை பாக்குறாரு. ஆண்டவருக்கு ஒரே ஒரு ஆசை உங்க மேல, ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆசை இருக்குது. அது என்ன ஆசை? ஆண்டவருக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை? அதான் தெரிஞ்ச சொல்லுங்க பாப்போம். வரலோட்டு இருக்கிற ஆண்டவருக்கு என்ன ஆசை இருக்குது? அவர் சர்வ வரல முழுவர் தான், ரைட்டு தான். ஆசை அவரு மேல, உங்க மேல ஒரு ஆசை வச்சிருக்கிறார். அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க அதை நிறைவேற்றவே மாட்டீங்க. நான் சொல்லட்டுமா? சொல்லட்டுமா வேணாவா? நீங்க அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்துல அன்பு கூர்ந்து நடக்கும் போதுதான் அதான் ஆசை அவருக்கு. அதான் அவருக்கு ஆசை, வேற ஒண்ணும் அது. உன் பணமோ உன் பொருளோ உன்னுடைய நீதியோ நல்லா நடக்கிற, நல்லா அப்படி போற, இப்படி வர, ஆண்டவர் பயந்து நடக்கிறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பு கூறுவர்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அதெல்லாம் நல்ல புரிஞ்சுட்டீங்களா? ஆண்டவருக்கு ஆசை என்ன தெரியுமா? நல்லா ஆண்டவரோடு கூட இணைஞ்சு இருக்கும். அவர் சாமி ஜீவிக்கணும். எப்போ அவர் சொல்லி வாயில இருக்கிறாங்க அவருக்கு ஆசை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனிமேல் அப்படி இருக்கீங்களா? இப்போ இங்க இருந்து போனீங்களே வெளியே, ஆண்டுக்கு சோதனை பண்ணிட்டு சாப்பாடு செய்யறீங்களா? சோதனை பண்ணிட்டு ஒரு வேலை செய்யறோம், சோதனை பண்ணிட்டு அப்பதான் எக்காலத்திலும் வாங்குவேனா வாயில கொண்டு அது அதான் அர்த்தம். கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போன எல்லாத்தையும் வந்துடு, உடனே வீட்டு கவலைகள் எல்லாம் உள்ள வந்து பூந்துடும். விசாரணா தான் செய்யலாம். ஆனா நீங்க அப்படி இருக்கக்கூடாது. அவர் குடிக்கும் தூரி எப்போ என் வாயில இருக்கு, அது மட்டும் நினைச்சீங்க. சரியா? சரியா? சரி, ஒரு ஆர்வம் சொல்லுங்க. ஆண்டவர்களை ஆசிரியர்களாம் விரும்புகிறார். ஆண்டு உங்களை ஆசிரியர்களாம் விரும்புகிறார். நோய் தொழிலாக வாழணும்னு நினைக்கிறார். கடன் பிரச்சனை இல்லாம வாழணும்னு நினைக்கிறார். நீங்க அதுக்கு போகணும்னா ஆண்டவர் எப்போதும் சோதரிகள். வசனத்தை படிங்க, வார்த்தையை கேளுங்க, அதன்படி நடங்க. இந்த வார்த்தை மட்டும் எப்போதும் உங்களை விட்டு புரியவே கூடாது. பைபிள் வச்சிருக்கீங்க, பைபிள் வயிற்று காட்டுங்க பார்ப்போம். வேறாண்ட வயிற்று வயிற்று காட்டுங்க, பையில போட்டு இருக்கக்கூடாது. இந்த வார்த்தை நீங்க என்ன பண்ணணும்? நம்பணும். இந்த வார்த்தையை வாசிக்கணும், ஜெபிக்கணும். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இந்த வார்த்தையில வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை விட்டாதீங்க. ஆண்டவருக்கு ஆசை என்ன தெரியுமா? நீங்க அந்த வார்த்தையை கேட்ட மாதிரி நடக்கிறது ஆண்டவருக்கு ஆசை. சரியா? எல்லாம் புரிஞ்சுதா இல்லையா? மண்டையில் நல்லா ஏறணும். அடுத்த வாரம் வரும்போது ஆளுடைய ஆசிரியர் ஒருத்தராவது சாட்சி சொல்லணும். இந்த வார்த்தை நடக்கும், இப்பயே ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு மந்திரம் ஒண்ணு. அது புதுக்கும் புதிய வாயிலே காலத்தில் மந்திரம். அது காலத்தில் எந்த நேரத்தில். சரியா? கண்களை மூடு, ஆண்டவரை நோக்கி பாரு. அப்பா எங்களை ஆசீர்வதின்னு சொன்னீங்க. ஆண்டவரே இன்னைக்கு நான் என் வாயில எப்போதும் ஜெயித்துக் கொண்டிருப்பேன் என்று நான் முடிவு எடுக்கிறேன். இன்று முதல் நான் அதை செய்ய போகிறேன். அப்போது இது எப்படி என்னை ஆசீர்வதிப்பார்? எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. நான் காலத்தில் நான் கத்தரை ஸ்தோத்திரம். அது விசுவாசித்து நடக்கும் போது அவருடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். விசுவாசிக்க வந்தீங்கன்னா பலன் கிடைக்காது. விசுவாசித்து அதன் பலன்படி அதே மாதிரி செய்யணும். நீங்க போகும்போது, படுக்கும் போது, உட்காரும் போது, எழுதிக்கும் போது எப்போது ஆளுநர் சோதனை பண்ணி கொண்டே இருங்க. உங்க வறுமை எல்லாம் மாறி பருவத்தில் வாசமாய் பட்சத்துக்குள்ள ஆண்டவரை இந்த அருமையான வேலைக்காக போடான ஒரு சோதனை. நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லியிருக்கு. அதே போல நாங்கள் இந்த நாளில் இந்த சமூகத்தில் அறிக்கை செய்கிறோம். இனிமேல் நாங்கள் எப்போதும் எக்காலத்தில் நாங்கள் உங்களை துதிக்கும் புதிய வாயில இருக்க வாங்குவது நான் அறிக்கை செய்து சொல்லுகிறேன். என்னை என்னை பலப்படுத்தும், எல்லா தீங்குக்கும் விலகி காட்டு. இந்த வாரம் முழுவதும் எல்லோரும் கூட இருக்கிறோம்.
ஓவிலும் ஒழுங்கில் எல்லோரு கூட இருக்கு. நாங்கள் கையிட்டு செய்ய எல்லா காரியத்திலேயே ஆண்டவே நீர் ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுகிறார். நீர்காலை நடப்பட்ட மரத்தை போல தன் காலத்தில் தன் தனியை தந்து இலை ஊதியம் மரத்தை கூட எங்களை ஆக்குகிறார். உண்மையே நம்பி இருக்கிறோம், உண்மையே நம்பி இருக்கிறோம். நீ வானத்திலே இருக்கிறேன், நாங்கள் பூமியிலே இருக்கிறோம். இடைப்பட்ட நாட்களிலே பெற்றாலும் எங்களை ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துகிறார், எங்களை உயர்த்துகிறார். ஊட்டே குடாமுடி சோதரமான வறுமை, வியாதி, தண்ணீர், கவலை எல்லாம் எங்களுக்கு நீக்கிவிடும். எங்கள் குறையெல்லாம் நிறைவாக நீ மாற்றித்தார். உங்க ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்கணும். உங்க ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்கணும். எப்போ பார்த்தாலும் வறுமையிலே இருக்கணும் ஆண்டவர். ஆனாலும் இப்போது நாங்கள் ஒரு சமூகத்தில் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவர். உங்க துதித்த புதிய வாயிலே, உங்க துதித்த புதிய வாயிலே இருக்கிறோம். ஏதோ ஒரு ஆண்மைன்னு சொல்லுவாங்க, இன்னொரு ஆண்மைன்னு சொல்லுவாங்க, இன்னொரு ஆண்மை சொல்லுவாங்க. வாக்கு மாறவே கூடாது. ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பல்லத்தில் உங்களை பார்க்கிறார். நீங்க செய்த அறிக்கை நிச்சயமாக நீங்க நடந்து கொண்டீங்க, நிச்சயமா ஆசீர்வதிப்பார். உங்களுக்கே கூட புதிகான மையம் எல்லாம் பேசி முக்கியமும் கேள்வி பற்றி முழுக்கிறாங்க. ஆமே ஆமே. ஆத்மாவே கண்டை ஆத்மாவே கத்தை செய்த காரணமாக Hallelujah. Hallelujah. Hallelujah.